ஃபார்மல் ஸ்பீச் வந்து இல்லாத மாதிரி வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும், இந்த மஹல்லாவாசிகள் எல்லாருக்கும் என்ற இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமான நாள். இந்த ஊருக்கு தொலை வந்த நாளில் இருந்து நியாஸ்னானா அவங்களோட நிர்வாகம் இந்த பள்ளியை செஞ்சுட்டு போகிற மாதிரி அல்லாஹ் அவங்கள எல்லாரையும், இந்த நிர்வாகத்தையும் இந்த ஊர் மக்களையும் பொருந்தி கொள்ளணும். இலங்கையில் ஒரு முன்மாதிரியான ஒரு மஹல்லாவாக, ஒரு பள்ளியாக, ஒரு மஸ்ஜிதாக நான் காண்றேன். வீரகோன் கார்டன் என்றாலே இந்த பள்ளி தான் இந்த ஊருக்கு ஒரு அலங்காரம் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பள்ளி, இந்த மாஹோல், இந்த மஸ்ஜிதை நடத்திட்டு போகிற எல்லாருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆரோக்கியமான ஆயுளை கொடுக்கணும்னு துவா செஞ்சு கொள்கிறேன். அந்த வகையில் வித்தியாசமான கோணங்களில் யோசித்து ஹெல்த்தோ கொண்டு ஆரோக்கியமான ஒரு உபதேசம் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல தான் என்னோட ஃபைனலைஸ் ஆகினது. அதுவும் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை செய்ய தொடங்கின நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் விஓஜி செக்ஷனில் இருக்கிறதால நோயாளிகளாக அல்லது உதவி சேவையை தேடி வாரவங்க பெண்கள் என்றதாலையும் ஆண்களுக்கு மத்தியில் ஆண்களில் முகத்தை பார்த்து கொண்டு மருத்துவராக, ஒரு டாக்டராக உபதேசம் செய்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நியாஸ்னானா பொதுவாக ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் உள்ள ஏதாவது ஒரு திறமை இருந்தால் அதை உள்வாங்குவார். என்னையும் இந்த ஊருக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரியோ தெரியா எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறாரு. அல்ல அந்த இன்டர்வியூவை பாஸ் ஆக்க வச்சணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். டொப்பிக்கே பேசின உடனே மகட்பேற்று கரு உருவுதல் சம்பந்தம்னு சொல்லக்குள்ள என்னமோ நாம் ஆம்புலர்களுக்கு இல்லாத மாதிரி தான் அதில் ஒரு ஃபீலிங் வரும். மலடுன்னு சொல்லிச்சுன்னா சமூகத்தில் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அது பொம்பளை தான் மலடி என்று சொல்லி ஒரு அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் அதில் வாருது. கல்யாணம் முடித்தவங்க எங்கட அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால நாங்கள் எல்லாரும் இந்த டாக்டருக்கு மௌலவியாகவும் இயலாது, மௌலவிக்கு டாக்டராகவும் இயலாது. அதுலேயும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பொதுவாக உடம்பு சம்பந்தமான டாக்டர், ரூஹு சம்பந்தமான டாக்டர்ஸ் தான் இந்த உலமாக்கள் அவங்களோட பயான், அவங்கள வழி நடத்துகிற விஷயங்களை நானும் கூட பார்க்குறேன். நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கபூரோடு முடிஞ்சு போயிடும், மௌத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்க வழி நடத்துறது, அவங்க உம்மத்தை வழிகாட்டுறது ரூஹுடைய விஷயத்தில் ஹராம் ஹலால், அல்லாட பொருத்தம், அல்லாட விருப்பம், அது கியாமத்தில் அவங்கள உண்மையான வெற்றியாளர்களாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்குரிய உபதேசங்களும் வழிகாட்டல்களும் அவங்க செய்கிறது. ஆகவே என்ற பார்வையில் உலமாக்கல் என்பது வந்து ரூஹு சம்பந்தமான வைத்தியர்கள். அந்த வைத்தியத்தை அவங்க மிக அழகான முறையில், நேர்த்தியான முறையில் இந்த மஸ்ஜிதில் செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்கள் ஈமான் உள்ளவர்கள் என்றது அடையாளம். நாங்கள் தொழுகையுடைய அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுக்காக இங்கே ஓடி வாரோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் அல்லாஹ்வுடைய குதரத்துகளையும் நம்புகிறவங்க. நாங்கள் அந்த வகையில் நாங்கள் வாழக்கூடிய கொஞ்ச நாளத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்றது தான் எங்களோட கபூருக்கு போகிற நேரத்தில் உள்ள கேள்விக்கு ரெடியாக வேண்டிய ஆன்சர். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் என்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா இடங்களில் போனாலும் பேசுகிற மாதிரி இந்த வீரகோன் கார்டன் பள்ளியில் முதலாவது பேசுகிறதால 2019ஆம் ஆண்டில் நடந்த ஹஸரத் சொன்ன மாதிரி பேரும் பிரசித்தம். எனக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, இருந்தாலும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து இந்த மக்கள் அந்த நேரத்தில் ஒரு தனி நபராக நாக்காம துவா செஞ்சதுக்கு நன்றி சொல்ல நான் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எனக்காக வேண்டி துவா செஞ்சுருப்பீங்க, நோம்பு பிடிச்சிருப்பீங்க, திக்ரு மஜ்லிஸில் வச்சுருப்பீங்க. நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து ஏண்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஒருத்தரும் கருதல்ல. இன்றைக்கும் நான் சொல்கிறேன் வந்து டாக்டர் ஷாஃபியோட ஒரு சக்ஸஸ் இல்லை, அது இந்த உம்மத்தோட சக்ஸஸ் தான். அது எங்களுக்கு வந்த சோதனைகளில் இருந்து நாங்கள் வெளியே வந்தது அல்லாஹ்வுடைய அருட்கொடைய தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எனக்குள்ள இப்போ உள்ள சோதனை, நாங்கள் எப்பயுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோட முடிவுகளையும் கலாக்கதிரையும் நம்பணும். நாங்கள் ஈமானில் அடிப்படை அதுதான்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மௌத்துக்கும் பிறந்ததுக்கும் மௌத்துக்கும் இடையில உள்ள அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்களுக்கு சோதனையாக ஆக்கி தந்திருக்கார். அந்த சோதனையில் அந்த நிலைமை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை அது வெற்றிகரமானதா அல்லது தோல்விகரமானதா என்றதை முடிவெடுக்கிறதுக்குரிய அந்த அறிவு ஈமானியத்தான் அறிவு இருந்தால் மட்டும்தான் அதில் விளக்கம் வரும். அதே மாதிரி தான் நாங்கள் உலகத்தில் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் இணைஞ்சதுக்கு பிறகு அல்லாத எங்களுக்கு ஒரு உயர்தரமான ஒரு அமலாக சொல்லி தந்திருக்கிறான். அதுன்ற நோக்கம் அடிப்படை என்னன்னு சொன்னால் எங்களோட சந்ததிகளை அதிகமான எண்ணிக்கையில் இல்லை வளமுள்ள சந்ததிகளை உண்டாக்குறது அந்த திருமணம் என்ற அமல்ல ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் அப்படி லிஸ்ட் ஒன்று போட்டு வந்தோம்டா எங்களோட பிள்ளைகள் அந்த செல்வம் என்றதுக்கு முன்னால் மற்ற எல்லாமே ஜீரோவாக போகும். எப்படின்னா நாங்கள் எவ்வளோ பெரிய லக்ஸரி வெஹிக்கிள் இருந்தாலும் என்னமா ஒரு ஃபால்ட் ஒன்று வந்தால் அது ஸ்டார்ட் ஆகுது இல்லை என்ஜின் ரிப்பத்துக்கு வச்சுட்டு பேத்துடுவோம். அப்படியே அதே நேரத்தில் களைச்சி வீட்டுக்கு வர நேரத்தில் எங்களோட பிள்ளைகள் சின்னவங்க நஜீஸை விளையாடி கொண்டு இருக்கக்குள்ள ஓடி வாப்பா உம்மாண்டு வார நேரம் ஓடி வந்தால் நாங்கள் அவங்கள கட்டி அரவணைச்சு கொள்வோம். இதோட அர்த்தம் என்னென்னா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் விலை மதிப்பு சொல்ல இயலாத ஆகப்பெரிய சொத்து இந்த புள்ளை செல்வம் என்றது. இந்த புள்ளை செல்வம் என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு எல்லா விஷயங்களையும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க. பணக்காராக்கள் ஏழாக்கள், படித்தவங்க படித்து இல்லாதவங்க. அதே மாதிரி இந்த புள்ளை பாக்கியம் உள்ளவங்க என்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க, புள்ளை பாக்கியம் இல்லாதவங்க என்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. நாங்கள் ஈமான் கொண்ட மக்கள் எங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தில் தான் நாங்கள் அதை பார்க்கணும். இன்றைக்கி இது ஒரு பேசக்கூடிய டாப்பிக்காக எடுத்திருக்கோம். என்னன்னு சொன்னால் எங்களோட நியாசனை நான் கதைச்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபெமிலியரான டாப்பிக்கில் நாங்கள் பேசுவோம்னு சொல்லி அப்போ அந்த நேரம் தான் பொதுவாக நான் நிறைய ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த சப்ஃபர்டிலிட்டி, அதாவது கருவுறுதல் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் கருவுறுதல் டிலே ஆகிறதால சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்கிறதில்ல, ட்ரீட்மெண்ட் செய்கிறதில்ல ஃபேஸ் பண்ணுற தவறான அபிப்பிராயங்கள், தப்ப எண்ணங்கள் அதுகள் சம்பந்தமாக சில புத்திமதிகளை சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி என்னிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிலவங்களுக்கு ஆம்பளை, சிலவங்களுக்கு பொம்பளை, சிலவங்களுக்கு ரெண்டும், சிலவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே உலகத்தில் ஒரு குரூப் இருப்பாங்க கட்டாயமாக ஒன்றுமே இல்லாதவங்க. இது அல்லாஹ்வுடைய கலாமில் உள்ள விஷயம். ஒரு நாளும் கியாமம் வரைக்கும் பொய்யாக மாட்டாது. தாராள உலகத்தில் ஒருத்தர் இருக்குமெண்டா சப்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட் பண்ணி 100% சக்ஸஸ் ரேட் இருக்குமெண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் பணக்காரன் அவராக தான் இருப்பார். இது ஒரு மாஃபியா. அவ்வளோ பெரிய ஒரு தேவை உண்டு இந்த மகத்வேற்று, அதாவது கருவுறுதல் சம்பந்தமான உலகளாவிய ரீதியில் பெரிய ஒரு பிஸ்னஸாக இது நடந்து கொண்டு இருக்குது. எத்தனை லட்சமும் எவ்வளோ கஷ்டமும் எவ்வளோ தூரமும் எவ்வளோ தியாகமும் செய்கிறதுக்கு இன்றைக்கு கப்பல்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. தான் கருவுறணும், கல்யாணம் முடித்தாலே சொசைட்டி பார்க்குறது கல்யாணம் முடித்து கொஞ்சம் நாள் ஆகிட்டு என்ன சத்தம் ஒன்றும் இல்லையா, அது ஒரு பேர்டன், சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் உண்டு. பிள்ளைக்கு நிக்கல்னு சொன்னாலே மைனி கேட்குற, உம்மா கேட்குற, மாமி கேட்குற என்று வருவாங்க எங்கள்கிட்ட. அப்போ அதில் சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்களை நான் மருத்துவ ரீதியாகவும் சொல்லிட்டு போகிறேன். சில நேரங்களில் பெண்கள் இதை கேட்டுட்டு இருந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயோடு சம்பந்தப்பட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கருவுறுதல் சம்பந்தமாக ஃபர்டிலிட்டி பீரியடுன்னு ஒன்று இருக்குது, ஃபர்டைல் பீரியடுண்டு. அவங்களுடைய நடுக்கால பகுதியில் பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்டு 13 to 17 நாட்கள் அந்த பகுதியில் கருக்கட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் அதிகம். ஏனெண்டா மாதத்தில் ஒரு முறை தான், ஒரு முட்டை தான் பெண்களுக்கு உருவாகும். ஆண்களை பொறுத்த வகையில்
எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு கருக்கட்டக்கூடிய இந்திரியங்கள் ஒன்று சேருத நேரத்தில் உருவாகும். அப்போ அந்த கருக்கட்டக்கூடிய அந்த பீரியடை கட்டாயமாக பெண்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது முக்கியம். கருத்தரித்தல் டிலே ஆகுது என்று சொல்லி சொன்னால் சஃபர்டல் இல்லது பபா கிடைக்கிறது கொஞ்சம் இன்னும் இல்லை என்று சொல்கிறதுக்கு டெஃபினிஷன் எப்படின்னா, சயின்டிஃபிக்கலி ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு கப்பல் உண்டு. அட்லீஸ்ட் அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு போய் கிழமையில் ஒரு 3 தரம் அல்லது 2 தரமாவது குடும்பமாக வாழ்ந்து ஒரு வருஷமாவது அவங்க கன்சீவ் ஆகலண்டு சென்னால்தான் அவங்களுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அல்லது போக யோசிக்கணும். இது அடிப்படையான ஒரு விஷயம். பொதுவாக நான் கண்டிருக்கேன் கல்யாணம் முடிச்சு 3 மாதத்திலேயே வாருது. இது நான் சில கன்சல்டன்ட்மார் ப்ராக்டிஸ் பண்ணதையும் கண்டிருக்கேன். டாக்டர்ஸ்மார்கிட்ட போனால் அவங்க ஏதாவது மருந்து எழுதணும், ஒரு 7-8 மருந்து எழுதி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொல்லி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது ஒரு மாஃபியா, இதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன், தேவையில்லாத செலவுகளை நீங்கள் உண்டாகி கொள்ளப்படாது. அதால் நான் சொல்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன், அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்க மாட்டாது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வரையறை உள்ளுக்குத்தான் சில அனுமதிகளை தந்திருக்கான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு. அப்போ நாங்கள் அந்த வரையறையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நீ அந்த வகையில் நாங்கள் அடிப்படையாக ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் எங்களுக்கு எங்களோட தம்பதிகளாக இணைஞ்சவங்களுக்கு புள்ளை பாக்கியம் என்றது இல்லைண்டா இல்லை தான், இருக்குமெண்டா இருக்கும். சிலவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான், சிலவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி கொடுப்பான். எப்படின்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கும். ஏன்னா 120 இயர்ஸ் அவங்களுக்கு, வைஃப் 98 இயர்ஸ் அவங்களோட. வயசான கப்பல்ஸ் நாங்கள் நடைமுறையில் பார்த்தா இப்போ ஒரு 70, சும்மா ஒரு 75-80 வயசும் ஒரு 65-70 வயசுலேயும் உள்ள ஒரு தம்பதிகளுக்கு புள்ள கிடைச்சுமான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தா எங்கள்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் இல்லை, நடைமுறையில் சாத்தியம் இல்லைண்டு. ஆனால் அல்லாஹ் குதிரத்துள்ளவன். எந்த அளவு குதிரத்துள்ளவன்? சயின்ஸ் இன்னும் ரீச் ஆக இல்லாத இடத்துல, இன்னும் சயின்ஸ் ரீச் ஆகி இல்லை, தனிய ஒரு பொம்பளை மட்டும் கருக்கட்டை ஏழுமா, அது எப்படி சாத்தியம் என்று இன்னும் சயின்ஸ் ரீச் ஆகல. ஆனால் அல்லாஹ் அவனோட குதிரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதையும் காட்டித்தான் இருக்கான். ஆகவே அது பொய் இல்லை. அதை இன்னும் அதான் குர்ஆன்ல உள்ள விஷயங்கள் ஒன்றுமே பொய் இல்லை. எங்களுக்கு இன்னும் புத்தி பிடிபடலை. பிளட்ல குரூப் இருக்கிறது தெரியாது, உலகம் ரவுண்டுன்றது தெரியாது, எங்களுக்கு சந்திரன் எப்படிப்பட்ட பிரகாசத்தை கொடுக்குதுன்றது தெரியாது. குர்ஆனில் எப்பயோ 1400 வருஷத்துக்கு முதல்ல சொன்ன விஷயம். ஆகவே இந்த மகப்பேற்று விஷயத்தில் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களில் பொதுவாக பெண்கள் எதிர்நோக்கிற பொதுப்படையான ஒரு காரணம் ஒன்று தான் எங்கட கம்யூனிட்டியை பொறுத்த மட்டும் ஒபேசிட்டி என்றது. தண்ட உடல் பருமன் உயரத்தோட கம்பேர் பண்ணுற நேரம் கூடுதலாக. இந்த உண்மையை சொல்லணும். என்னட்ட வர பேஷண்ட்ஸையும் நான் சொல்கிற கதை தான். எங்கட வளமை ஒன்று இருக்குது. பொதுவாக கல்யாணம் முடித்த நாட்கள்ல இருந்து எங்கட அந்த பழைய ஜெனரேஷன் மாதிரி இல்லை. இப்போ உள்ள ஜெனரேஷன் லிவிங் ஸ்டைல் செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல். இப்போ நான் எங்களை எடுத்துக்கொண்டா இன்றைக்கி காலையில் நாங்களும் 4 மணிக்கு எழும்பி அன்றாதபுரம் ஓடி டிரைவிங் பண்ணிட்டு எங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இல்லை இப்போ உள்ள ஜெனரேஷன் லிவிங் ஸ்டைல். கல்யாணம் முடித்த தம்பதிகளோட சந்தோஷத்தை எப்படி எங்களோட கம்யூனிட்டி மானிட்டர் பண்ணுறேன்டா, முகமெல்லாம் நிறைஞ்சி உள்ளோட கொஞ்சம் செழிப்பாக அழகா வாட்ட சாட்டமாக இப்போ கொஞ்சம் உஜாரா இருக்குதுன்னு சொன்னால் லேடிஸ் குறிப்பாக உள்ள சந்தோஷமாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறது வளமை. பிள்ளைக்கு இப்போ அவரெல்லாம் வச்சு நல்ல சந்தோஷமாக இருக்குதுன்னு. நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வி, கல்யாணம் முடித்த முதல்ல எத்தனை கிலோ? இப்போ 22 வயசு. கல்யாணம் முடித்த முதல்ல 50 கிலோ. கல்யாணம் முடிச்சு இப்போ எவ்வளோ காலம்? 6 மாதம். இப்போ எத்தனை கிலோ? 60 கிலோ. தாரும் சந்தோஷப்படுவாங்க. பொருளாதாரம் அப்படித்தான். வறுமை வந்தால் கஷ்டம் என்று சொல்லுவோம், உடம்பு கூடினா சந்தோஷம் என்று சொல்லுவோம். எங்களோட கம்யூனிட்டியில் உள்ள அந்த லிவிங் ஸ்டைலில் வர மோஸ்ட் காமன் ட்ரீட்டபிள் கண்டிஷன் என்னென்னா இந்த ஒபேசிட்டின்றது தான். பெண்களுடைய உடல் பருமன் கூடுறதால, மிக மிஞ்சிய ஈஸ்ட்ரஜன் உருவாகிறதால, எங்களோட அந்த லேடிஸின் மூளையிலேருந்து உருவாகக்கூடிய ஹோமோன் ஒன்று FSH LH அந்த ஹோமோனில் வர இம்பேலன்ஸால்
அவங்களோட மாதவிடாய் உருவாகிறதுல வர சிக்கல்ல அவங்களோட முட்டை உருவாகக்கூடிய அந்த ஓவரி என்றதுன்ற மெம்ரேன் திக்காகிறதால மெம்ரேன் தடிப்புறதால ஒவ்யூலேஷன் முட்டை வெடிச்சு வெளியாகிற தன்மை குறையிறதால முட்டை உருவாகி நிறைய சின்ன சின்ன வாட்டர் பபிள்ஸ் மாதிரி ஓவரீஸில் இருக்கும். நான் இதெல்லாம் சொல்லக்குள்ள இதுக்கு ட்ரீட்மெண்ட் போனவங்களுக்கு எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவான காரணங்கள் இதுக்கு சொல்கிறது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் உண்டு, பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் என்று சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி ஆக காமனான ப்ராப்ளம் எங்களோட கம்யூனிட்டியில் இல்லை, சப்ஃபர்டிலியில் ஃபேஸ் பண்ணுற ஆக காமனான ப்ராப்ளம். இந்த ஒபேசிட்டிக்கு காரணம் எங்களோட லிவிங் ஸ்டைல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கல்யாணம் முடித்த உடனே மாப்பிள்ளை வீட்டு ரவுண்ட் ஒன்று இப்படி போய் வர, பொண்ணு வீட்டு ரவுண்ட் ஒன்று இப்படி போய் வரக்குள்ள கல்யாணம் முடிச்சக்குள்ள 50 கிலோ, பிறந்த நேரம் 2.5 கிலோ, 22 வயசுக்கும் 1 வருஷத்துக்கு 2.5 கிலோ கூடி 50 கிலோ ஆகி வச்சிருக்குது. கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல 10 கிலோ கூடி வாருது. இது நோமலா எப்நோமலா? இது நோமலா எப்நோமலா? இது நடைமுறையில் தானே எப்நோமல். தாராவது 10 கிலோ குறைஞ்ச நம்ம சும்மா இருப்போமா? பாருங்களே சார், உடுப்பெல்லாம் பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். ஆனால் லைஃப்பில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாம் டெஸ்ட் தான். எங்களுக்கு உடம்பு கூடுறதும் டெஸ்ட் தான், உடம்பு குறையிறதும் டெஸ்ட் தான், சல்லி வாரதும் டெஸ்ட் தான், கஷ்டம் வாரதும் டெஸ்ட் தான். இந்த உடம்பு கூடுறதுலேருந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் அடிப்படையில் பருமனை கூடாமல் பார்த்துக்கொள்வது சப்ஃபர்டிலிட்டிக்கு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். கூடுதலான டாக்டர்ஸ் பிசிஓடியை ட்ரீட் பண்ணினாலே 100க்கு அந்த சப்ஃபர்டைல் கப்பலில் அந்த பிசிஓடி டயக்னோஸ் பண்ணுறவங்களில் 100க்கு ஒரு 35% கன்சீவ் ஆகல. இப்போ நாங்கள் விலையும் கொள்ளணும், நாங்கள் எப்போ இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கல்யாணம் முடிச்சு 2 மாதம் 3 மாதத்தில் தடமாற தேவையில்லை. ஃபர்டிலிட்டி பீரியடை நீங்கள் விளங்கி கொள்ளணும். எப்போ கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொன்ன அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ளணும். அடுத்த கட்டம் எப்போ நாங்கள் இது சம்மந்தமான உபதேசம் ஒன்று எடுக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு வருஷமாவது நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு கன்சீவ் ஆகலாட்டி தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிற நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பொதுப்படையாக ஒரு தம்பதி கல்யாணம் முடிச்சு பிள்ளைக்கு நிற்க டிலே ஆகுதுன்னா சொசைட்டின்ற வியூ எப்படின்னா, பொதுவாக பொம்பளோட மேலே தான் அந்த பாரத்தை போட பார்க்குறது. மலடி இன்று சென்ன அந்த வார்த்தை நான் பொதுவாகவே நியாசா நான் கேட்ட நேரம், இந்த மலட்டு தன்மை இன்று சென்ன வார்த்தையை வாரது எனக்கு விருப்பம் இல்லை. அதால் தான் அந்த கருவுறுதல் சம்பந்தமான உபதேசங்கள் அப்படி என்று சொல்லி நான் அந்த டாபிக் அப்படி போட்டால் நல்ல சொல்லி போட்டேன். ட்ரீட் பண்ணுறதுக்குரிய மலட்டுத்தன்மைக்கு இல்லை. எனக்கிட்டையும் பேஷண்ட்ஸ் வந்தால் மகள்மார உம்மமார் மருமகளை மாமி கூட்டிகிட்டு வந்தால் நான் ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட தான் பிரச்சனை. ஹஸ்பண்ட் இவர் 100% பெர்ஃபெக்டான ஆள் மாதிரி உம்மட்ட கொடுத்தான், அப்புறம் போய் பார்த்துட்டு வாங்க. கபில் துணிக்காசன் நசரத் என்ன செய்யணும்? கபூரில் இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்க வரைக்கும் கையில் பிடிச்சிக்கணும், அப்படி தானே? என்கிட்ட வரக்குள்ள உம்மாட்ட அனுப்புகிறேன், டாக்டர்ஸ் மாட்ட போட்ட என்ன ஃபீலிங் என்ன, நான் ஓகே அவருக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் எங்களோட மனசில் அப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு இயற்கையாக உருவாயிருக்கு அப்படி. அதால் நான் பொதுவாக இது கருக்கட்டத்துக்குரிய கோர்ஸை நாங்கள் அனலைஸ் பண்ணினா 50% ஆம்பளோட பக்கத்தில் இருக்கையிலும் 50% பொம்பளோட. சில கப்பல்ஸில் நாங்கள் பார்த்தோம்னா தனியாக 100க்கு 33% பெண்களில் பிரச்சனையாக இருக்கையிலும் 33 ஆண்களை பிரச்சனை, 33 2 பேருடைய பிரச்சனையாகவும் இருக்கவும் மேலும். ஆகவே ஒரு கருக்கட்டல் நடக்கணும்னா ஒரு இந்திரியம், ஸ்பெர்ம் ஒன்று தேவை, ஓவம் ஒன்று தேவை. இது 2 பக்கத்திலையும் இருந்து வரணும். ஆகவே இந்த ஸ்பெர்மை டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய பேசிக் டெஸ்ட் என்னென்றால் SFA என்று செமினல் ஃப்ளூயிட் அனாலிசிஸ் என்று ஆண்களுடைய கருக்கட்டல் சந்தர்ப்பத்துக்குரிய இந்திரியம் உயிர் அணுக்கள் எந்த அளவில் இருக்குது என்று சொன்ன விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. அது சிம்பிள் டெஸ்ட் உண்டு. அப்போ அதை பார்க்கறது அடிப்படையான டெஸ்ட். இதை நாங்கள் எப்படி பார்க்கணும்? டாக்டர்ஸ் மாற அட்வைஸோட ஒரு 3 days ஆவது குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்து அதை டெஸ்ட்டை பார்க்குறது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் பொதுவாக லேடிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குரிய அந்த ஸ்டெப்புக்கு போகணும். நாங்கள் ஆரம்பத்திலே போய் லேடிஸை கொடுத்துடாம முதல்ல நாங்கள் கண்டிருக்கோம், சில ஆண்கள் இருப்பாங்க, பார்வைக்கு நல்ல புஷ்டியாக இருப்பாங்க, அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. அவங்களோட SFA எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் உயிர் அணுக்கள் 0வாக இருக்கும். அதுக்கு சொல்கிறது ஏர்ஜிஸ்பெர்மியாண்டு. சயின்டிஃபிக்கலி அந்த மாதிரியான ஸ்பெர்ம் இல்லாதவங்களுக்கு கருக்கட்ட சந்தர்ப்பம் குறைவு.
அப்போ நாங்கள் அந்த ட்ரீட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் எடுத்தோம்னா, நான் ஜெனரலாக இதில் சொல்லிட்டு போகிறேன். முதலாவது அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை செஞ்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்யூலேஷன் இண்டக்ஷன் என்று அந்த சப்ஃபர்டைலுக்கு மோஸ்ட் காமன் காரணம் பிசிஓஎஸில் ஒவ்யூலேஷன் முட்டை உருவாகிறதுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நாட்களில் 2 அல்லது 3வது நாட்கள்ல இருந்து டேப்லெட் ஓரலி குடிக்கிற மருந்து இருக்குது, அல்லது இன்ஜெக்ஷன் சில வகை போடுவாங்க. முட்டையை விருத்தியாகிறதுக்கு போடுவாங்க. போட்டு 11, 12, 13வது நாட்களில் அந்த ஓவம் வளர்ந்துருக்குதா, முட்டை உருவாயிருக்குறான்னு பார்க்குறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஒவ்யூலேஷன் ஆகிற ஓவம்ட முட்டையின் சைஸ் வந்து 18+, பொதுவாக 18 மில்லிமீட்டரை விட பெருசாக இருக்கும்னா ஒவ்யூலேஷன் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 18+ ஆகின உடனே அதை ரப்ஷன் ஆகிறதுக்கு, முட்டை வெடித்து வெளியே வாரதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க. இது வழமையாக அடிப்படையான ட்ரீட்மெண்ட். அப்போ அந்த அமைப்பு எப்படின்னா, அல்லாவுடைய ஏற்பாடு எப்படின்னா, உருவாகக்கூடிய முட்டையை கருப்பைன்ற 2 பக்கமும் இருக்கக்கூடிய விரல் மாதிரியான ஃபிம்ரியல் எண்ணில் போய் அந்த முட்டையை எடுத்து கருப்பையிட ஃபெலோப்பியன் டியூப்னு சின்னது அந்த டியூப்பில் நடுவால் அப்படியே அனுப்பும் கருப்பைக்கு. நாங்கள் இதை கொஞ்சம் ஸ்க்ரீனில் போட்டு காட்டின நல்லம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இன்ஷால்லா அப்படி நாங்கள் செய்வோம். அந்த டியூப்பில் அல்லாவுடைய குதிரத்தை எப்படின்னு சொல்லிச்சேன்னா, நான் ஒவ்வொன்றுமே எங்கள்ட டெஸ்ட் தான். யூரினை பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் கன்சீவ் ஆயிருந்தால் சந்தோஷம், மகளுக்கு இப்போ ஓகே கன்சீவ் ஆகிட்டு சந்தோஷம்னு சொல்லி. ஆனால் அதில் சந்தோஷத்தை தாரதும் சஞ்சலத்தை அதில் தாரதும் ரப்பு தான். எந்த அளவுண்டா, கருக்கட்டி இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் சந்தித்த கூட்டாளிமார் 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு வந்து கருப்பையுள்ளுக்கு அது பதிஞ்சு வளர வேண்டிய இடத்துல வளராமல் இங்கே சந்திச்ச இடத்துல நின்றுட்டாங்கடா, ஃபெலோப்பியன் டியூப்ல நின்றுட்டாங்கண்டா, யூரினில் பாசிட்டிவ், இவட லைஃபுக்கே த்ரெட். ஃபெலோப்பியன் டியூப்ல புள்ளைக்கு நின்றா புள்ள குடலுக்கு வெளியே நிற்குதாம், அது வெடிச்சா ப்ளீட் ஆகி டெத்தாக இருக்குது. கல் இன்னையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 8 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது. எப்டோமினல் பெயின், வவுறு வலி வந்து, ப்ரெக்னென்ட் சந்தோஷம், வீட்டில் இருந்தாங்க, வவுறு வலி வந்து மருந்து குடித்தாங்க, பெருசாக கண்டுகொள்ளலை, ரப்ஷர் ஆகி 2 லிட்டர்ஸுக்கு மேலே பிளட்ல இருந்து பௌத்துள்ளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்குள்ளே டெத். நான் என்ன சொல்ல வரேன், ஈமான் உள்ள மக்கள் நாங்கள் எல்லா நிலைமைகள்லையும் அல்லாட பக்கம் மீளக்கூடியவங்களாக இருக்கணும், நடுநிலையான போக்குள்ளவங்களாக இருக்கணும். யூரின் பாசிட்டிவ் தான், அந்த பாசிட்டிவ்ல நல்லது கெட்டதை உண்டாக்குறது அல்லதான். நாங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு வந்தோம், ஒரு ரெட்டை புள்ள நின்றது எங்களோட வார்டில். ஒரு புள்ளையிட 17 கிழமை 5 மாதமாக போகுது. ஒரு புள்ளையிட வாட்டர் பேக் 2 பேக், ரெட்டை புள்ள உருவாத நேரம் ஒரே பேக்கில் 2 புள்ள உருவாகலும், 2 பேக்கில் வேறு வேறையாக உருவாகலும், ஒரே பேக்கில் உருவாக நேரம் ஒட்டி பவுரும் ஒட்டி கொஞ்சம் இண்டா அது உருவாகலும். இது 2 பேக்கில் உருவாகினது. ஒரு பேக் வாட்டர் பேக் உடைஞ்சி லீக் ஆகி புள்ளக்கொடியும் வந்து 17 கிழமை கிட்டத்தட்ட 4.5 மாதம். அந்த புள்ள நேற்று முந்தநாத்து போட் ஆயிடுச்சுது. மற்ற புள்ள இன்னும் கருப்பையில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரெட்டை புள்ளைன்னு சொன்னது பெரிய ஒரு கிரேட் மெசேஜ் உண்டு, சந்தோஷம் அவங்களுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, திருப்பி ஈமானுக்கு நான் சொல்கிறேன், எங்களோட லைஃப்பில் வர ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அதில் நல்லது கெட்டதை வந்து தீர்மானிக்கிறது அல்லாவே தவிர நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம் பண்ணி கூத்து போடே இல்லாது. இப்போ அவட லைஃபுக்கு த்ரெட் உண்டு. அது தவறியாவது எண்டோமெட்ரைட்டிஸ் வந்து செப்டிசீமியா வந்து அவட லைஃபே த்ரெட். மற்ற பிள்ளைய வச்சுக்கொள்றதா வெளியே எடுக்கிறதா என்ற ஒரு போராட்டம். ஆகவே கன்சீவ் ஆகிறது என்றதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எது நல்லது கெட்டதுன்று அல்ல தான் முடிவாக்கணும். ஆகவே நாங்கள் அடிப்படையான விஷயங்களை தெரிகிறதோட ஈமான் கொண்டவங்கன்ற வகையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற விஷயங்களுக்கு ஏற்ப நாங்கள் அதிகமான நல்ல வாரிசுகளை உருவாக்கணும். இப்போ இதில் 2 எக்ஸ்ட்ரீம் நான் சொன்னேன், ஒன்று புள்ளகள் இல்லாதது, ஒன்று புள்ளகள் உள்ளது. சிலவங்க
அடிப்படையான அந்த விஷயங்களை தெரியாததன் காரணமாக என்கிட்ட வாரது உண்டு. எப்படின்னா, சார் எங்களுக்கு இப்போ புள்ளை ஒன்று இருக்குது 4 மாதம் மட்டும் சார், நாங்கள் ஒன்றும் அந்த கன்ட்ரசெப்டிவ் மெத்தட் ஒன்றும் பாவிக்கல, அதால் எங்கள்கிட்ட வருவாங்க, வார நேரம் விளங்கும், நீங்கள் இவங்க என்னத்தை பேச வராங்கன்னு சொல்லி. இஸ்லாத்தில் குர்ஆன்லலாம் சொல்கிறான் வந்து உங்களோட புள்ளைகளுக்கு நிரப்பமாக 2 வருஷமாவது பால் கொடுங்கன்னு சொல்கிறான். ஆகவே நீங்கள் உங்களோட 2 வருஷத்துக்கு ஒரு கெப்பை மெயின்டைன் பண்ணி கொள்வது தான் அதில் மறைமுகமான அர்த்தம். வருஷம் புள்ளையை பெற்று போடுறது, அதுகளை நினச்ச மாதிரி வளர்க்க விட்றது இல்லை. உங்களோட நம்பர் இல்லை, உங்களோட குவாலிட்டியை தான் நீங்கள் கூட்டணும். எத்தனை புள்ள இல்லை, அந்த புள்ளைகளை எப்படி வளர்த்தீங்க என்று சொன்னது தான் எங்களுக்குள்ளேயே டெஸ்ட் பேரண்ட்ஸுக்கு. இந்த புள்ளை செல்வங்கள் பொதுவாக நான் கிட்டத்தட்ட 53 இயர்ஸ்லேயும் ஒரு உம்மா ஒன்றுக்கு புள்ளை கிடச்சி நான் சர்ஜரி ஒன்று செஞ்சு கொடுத்தேன். நான் 43 வயசில் ஒரு பொம்பளை ஒன்று 11வது புள்ளை கிடச்சி டெலிவர் பண்ணி கொடுத்தது. முந்தைய காலத்தில் வந்து எங்களோட கம்யூனிட்டியில் இருந்த ஒரு வழக்கம்தான் 7 புள்ளை 8 புள்ளை 10 புள்ளை 16 புள்ளை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்ஸு சொல்லுது, நாங்கள் இருக்கிறதோடையாவது ப்ரெக்னென்ட் ஆகி பெற்றுக்கொள்ளுங்க வாங்கன்னு சொல்கிறது. இப்போ உள்ள எங்களோட கப்பல்ஸ், குறிப்பாக லேடிஸ் வந்து 1, 2, 3ஓட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகமாக பார்க்குறேன். எல்லாம் நான் நினைக்கிறேன் பெண்களை படைச்சதில் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று தானே இருக்கும், அதிகமான பலமுள்ள புள்ளைகளை பெற்றெடுக்கிறது. அப்படியா சார்? 7 அளவு நான் கண்டிருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் எனக்கு 7 ஆம்பளை புள்ளை இருக்குது, இன்னும் எனக்கு ஒரு பொம்பளை புள்ளை ஒன்று ஆசையாக இருக்குது, என்ன செய்ய? பெற்றுக்கொள்ளுங்க, ட்ரை பண்ணுங்க, எல்லாம் அவங்களுக்கு தருவான். அதில் முக்கியமான ஒரு உலமா ஒருத்தர் 8ஆவதுக்கு ட்ரை பண்ணார், அதுவும் ஆம்பளை புள்ளை. சிலவங்களுக்கு ஆம்பளை புள்ளை மட்டுமின்றெல்லாம் சொல்கிறானே, உருவான் ஹயாத் ஆகணுமே இல்லையா? ஆகவே இந்த ப்ரோக்ராம்ட மெசேஜ் என்னென்னா, முக்கியமான மெசேஜ், உங்களோட வீடுகளில் உங்களோட குடும்பத்தில் அதிகமான வளமான புள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் புள்ளைகளை உங்களுக்கு வரக்கூடிய வறுமைக்கு பயந்து அதாவது கன்ட்ரசெப்டிவ் மெத்தடை பாவிச்சு புள்ளைகள் பெற்றுக்கொள்றதை குறைச்சி கொண்டீங்கன்னு சொன்னால் அது அல்ல, அதை கொஞ்சம் ஓரமாக சொல்லியிருக்குது. ஏன்னா வறுமையை அஞ்சி நீங்கள் புள்ளை பெற்றுக்கொள்றத குறைச்சி கொள்ள இயலாது. ஆகவே இருக்கக்கூடிய கால நேரங்களில் உங்களோட அந்த கருக்கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களோட புள்ளை பெற்றுக்கக்கூடிய வயசில் அதிகமான புள்ளைகளை, வளமான புள்ளைகளை பெற்றுக்கொள்றத உங்களோட நோக்கமாக ஆக்கி கொள்ளணும். குறிப்பாக 1வது புள்ளை பெறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2வது புள்ளை பெறுறது கொஞ்சம் லேசாகும். அடுத்த கட்டங்கள் அப்படியே போகிற நேரம் 3, 4வது புள்ளைகளுக்கு லேபர் ரூமுக்கு போவாங்க, அரை வரல புள்ளை கிடைச்சிடும், தெரியவும் மாட்டா சில உண்மை இருக்குது. அப்போ இந்த லேபரை பற்றி, இந்த பிரசவத்தை பற்றி, அடுத்தது வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட், அதாவது கருவுறுதல் தொட்டு பிரசவம் வரைக்கும் உள்ள சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரும். டயபெட்டிக் வரும், அடுத்தது வந்து ப்ரெஷர் வரும், சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் வரும், சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நாங்கள் அதை செய்வோம். வேறு நாங்கள் இதுக்கு சாதகமான ட்ரீட்மெண்ட், இப்போ பேச வந்ததில் முக்கியமான கன்செப்ட் என்னென்னா, பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போகிற நேரத்தில் என்ன காரணம் என்று கண்டு, எல்லாரும் கேள்விப்படுற விஷயம்தான் IUI என்று ஒன்று செய்வாங்க, IVF என்று ஒன்று செய்வாங்க. IVF என்றது வந்து நடைமுறையில் சொல்கிற ஒரு வசனம் டெஸ்ட் டியூப் பேபிஸ் என்று சொல்லுது, டெஸ்ட் டியூப் பேபிஸ் என்று சொல்கிறது. IUI என்று சொல்கிறது வந்து இந்திரியம் எடுத்து கருப்பையில் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சியை லேசிப்படுத்தி கருப்பையிட வாயில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணி விட்றது தான் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் என்று செய்கிற ஒரு முறை உண்டு. இந்த முறையை பற்றி எங்களோட கம்யூனிட்டியில் ஒரு தப்பா அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. இது ஹராம் ஆகுமே, இது பிழையாமேன்னு சொல்லி, அது எப்போ உங்களோட ஹலாலாக்கப்பட்ட தம்பதிகளோட ஸ்பெர்மாக இருக்கும் என்றால் அந்த மனைவியிட கருப்பையில் இன்ஜெக்ட் பண்ணுறது, IUI என்ற ப்ரொசீஜர் செய்கிறது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி சயின்டிஃபிக்கலி ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏர்சுஸ்பெர்மியாண்டா இந்திரியத்தில் உயிர் அணுக்கள் இல்லாதவங்களுக்கு டோன இன்செமினேஷன் என்று ஒன்று இருக்குது. டோனஸ் வந்து இன்செமினேட் பண்ண கொடுக்குறது.
அது ஹராம். எந்த காரணத்தை கொண்டும் இன்னும் ஒரு ஆணுடைய இந்திரியமும் தன்னுடைய மனைவிய கரு சேர்ந்து தன்னுடைய மனைவியிட கருப்பையில் அந்த புள்ளைய வளர்க்குறது எங்களுக்கு ஹராம். எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. ஆனால் ஐயுஐன்னு சொன்னது தண்ட ஹஸ்பண்டை ஸ்பெர்மில் இருந்து ஓவமை கனெக்ட் பண்ணி கன்சீவ் ஆக்க வைக்கிறது ஹலால். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு போகல. டோனர் இன்செமினேஷன் இயலாது. இது வேறு பெரிய ஒரு ப்ரொசீஜர் இல்லை. ஒரு 15,000 20,000க்குள்ளுக்கு போகிற ஒரு ப்ரொசீஜர். ஒரு 3 டேஸுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருங்கன்னு சொல்லி ஸ்பெர்ம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறது தான் அதில் செய்கிற விஷயம். அதில் செய்கிறது என்னென்னா, இந்திரியம் ஓவம் முட்டையை செய்கிறதுக்கு ஒரு லேசான ஒரு எக்ஸஸ் ஒன்றை கொடுக்குறது. பல காரணங்களில் கருப்பையிட வாயால் இந்திரியம் தொலைச்சிட்டு போகிறது கொஞ்சம் சிக்கல் மாதிரி இருந்து அதை எசிஸ்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த டெக்னிக். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 பக்கம் டியூப் இருக்குது, முட்டை 2 பக்கம் உருவாகுது, அந்த டியூப் பிளாக் கொண்டு இருக்குது, உள்ளுக்கு வர இயலாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, 2007ஆம் ஆண்டில் எங்களோட கிளினிக்கு ஒரு பேஷண்ட் உண்டு. பபாயில் கொஞ்ச நாள் லெப்ரோஸ்கோப் கேமரா ஒன்று போட்டு அந்த டை டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்த்தா 2 பக்கம் டியூபும் பிளாக். புள்ளப்பெத்துக்குள்ள வலி இல்லை. ஐவிஎஃப் ஒன்றுக்கு போங்கன்னு சொன்ன. ஐவிஎஃப் ஒன்று தான் செய்யணும். அப்போ 2 பக்கம் டியூப் பிளாக்குண்டா முட்டை இந்திரியமும் இங்கால கீழே போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஐவிஎஃப்ன்றது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்விட்ரோன்னா வெளியில் என்றது அர்த்தம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் முட்டையை நாங்கள் உருவாகிறதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஒவ்யூலேஷன் ஆகுத நேரத்தில் முட்டையை நாங்கள் சிரிஞ்சஸ் ஊடாக விட்ரோ பண்ணி, பெண் உறுப்பால் சின்ன ஜியோ ஒன்று கொடுத்து விட்ரோ பண்ணி அதை ஒரு கல்ச்சர் மீடியாவில், டெஸ்ட் டியூப்னு சொல்லி கல்ச்சர் மீடியாவில் அந்த ஓவமை இன்ஜெக்ட் பண்ணி போட்டு ஸ்பெர்மில் நல்ல ஸ்பெர்ம் எடுத்து ஃபில்டர் பண்ணி கலக்க வைக்கிறது, கருக்கட்ட வைக்கிறது. அந்த நேரத்தில் பொதுவாக புள்ளகளை அந்த ஒவ்யூலேஷன் இன்டியூஸ் பண்ணுது. ஒவ்யூலேஷன் முட்டை உருவாகிறதுக்கு மருந்து கொடுக்கறதால 2-3க்கு அதிகமான கரு உருத சந்தர்ப்பம் வரும். அந்த எம்ப்ரியோவை இன்விட்ரோ வெளியில் நாங்கள் ஃபர்டிலைஸ் பண்ணி கல்ச்சர் மீடியாவில் வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த எம்ப்ரியோவை ஸ்பெர்ம் ஓவம் சேர்ந்து வளர்ந்து வாரது, அதுக்கு சொல்கிறது எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோவை இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது. எம்ப்ரியோ கருப்பையிட உள்ளுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நாங்கள் வளர்ப்போம். இப்போ இதில் ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 கண்டிஷனுக்கும் ஒன்று, ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஸ்பெர்ம் வெளியில் வாங்கி போடவும் மேலும். இப்போ உமாக்கு முட்டை உருவாகிற பிரச்சனை இல்லை, முட்டை உருவாகுது இல்லைன்னா ஒரு டோனர்கிட்ட இருந்து முட்டை வாங்கவும் மேலும். இந்த 2 முறையும் ஹராம். நீங்கள் ஐவிஎஃப் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு முட்டை உருவாகி கருப்பையுளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, பிளாக் கொண்டு இருக்குது. ஆகவே உங்களோட இந்திரியம் போய் உங்களோட வைஃபின் முட்டையை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் அந்த இடத்தை பைபாஸ் பண்ணி முட்டையை வெளியெடுத்து இந்திரியத்தையும் வெளியில் ஒரு கல்ச்சர் மீடியாவில் வளர்த்து கருப்பையிட கீழ் போய் கருப்பை ஒரு ஒரு இது அதாவது அலிப்பேற மாதிரி இருக்கும், கருப்பையிட சர்விக்ஸால் போய் அந்த கருப்பையிட உள்ளுக்கு எண்டோமெட்ரியம் என்றது தேவையான அளவு வளர்கிறதுக்கு மருந்து எல்லாம் செஞ்சு அதில் இம்ப்ளான்ட் பண்ணுறது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறது. அது அப்படி செய்யலாம். அதில் உள்ள ஹலால் ஆன முறை அது. எப்போ நீங்கள் டோனர் ஒன்றுக்கு போகிறீங்களோ, ஓவம் ஒன்றுக்கோ முட்டை ஒன்று வேற ரூமாட்டை வாங்குறது, இந்திரியம் ஒன்று வேறொருத்தர் ஆம்பளட்டை வாங்குறது, அதை கருக்கட்டை வச்சு அதை நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணுறது, அதை செய்யலை, அது ஹராம். சில நேரங்களில் இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்குது. நடைமுறையில் எப்படி செய்வாங்கண்டா, ஒரு சொரகேட் மதர் என்றால், அதாவது ஒரு தாயை ஒரு பொம்பளைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஹயர் பண்ணுவாங்க. என்னத்துக்கு? சில உடம்பை பாதுகாக்கணுமென்றவங்களுக்கும், சில நேரம் தனக்கு கருவுற வழியே இல்லைன்ற பொம்பளைக்கும் ஒரு பெண்ணை ஹயர் பண்ணி இவங்க 2 பேரையும் முட்டை எடுத்து இன்னும் ஒருத்தரோட கருப்பையில் ஹயர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை வளர்த்து எடுப்பாங்க. அதை இஸ்லாமிய முறைப்படி இப்போன்னு சொல்லிட்டு செய்கிறாங்களாம். எப்படின்னா, ஒரு டெம்பரரி நிக்கான்னு சொல்லி தன் வைஃபுக்கு கருப்பையில் கோளாறு கன்சீவ் ஆகி கருப்பை உள்ளுக்கு புள்ளைய வளர்க்க இயலாத ஒரு சந்தர்ப்பத்தில்
இன்னும் ஒருத்தரை டெம்பரரியாக நிக்கா ஒன்று செஞ்சு அவட முட்டை இருக்குது, முட்டை எடுத்து தண்டை வைஃபுண்ட முட்டை தண்டை ஹஸ்பண்ட முட்டையும் இந்திரியம் செய்கிற கல்ச்சரில் வளர்த்து அதை வந்து இன்னும் ஒரு லேடியை ஹயர் பண்ணி அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அந்த புள்ளையை வளர்த்து எடுத்துட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுது என்று சொல்லி ஒரு முறை. ஆனால் இதுவும் இஸ்லாத்தில் ஹராம். அப்படித்தானே சார்? டைம் குறிப்பிடப்பட்டு நிக்கா ஒன்று செய்கிறது. உங்களை 1 வருஷத்துக்கு தான் வச்சிருப்பேன் நான் இந்த புள்ளையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாததுக்கு நியாசம்னா வெளிநாட்டில் இந்தியாவுக்கு போனால் இதை ப்ராக்டிக்கலி நடக்கிற விஷயங்கள். அந்த விஷயம் உங்களுக்கு செய்ய அனுமதி இல்லை. நீங்கள் நிக்காண்டு சின்ன போர்வையில் கண்ட்ராக்ட் பேசிஸில் என்னை புள்ளையை பெற்று தரும் வரைக்கும் நீங்கள் என்னை மனைவியாக பேரளவில் இருங்க இந்த கபில் துணிக்கா சொல்லி புள்ளையை பெற்று எடுத்ததுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வார கன்செப்ட் அது ஹராம். அப்படி தானே சார்? சரியா? அப்போ இது அடிப்படையான இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் உள்ள சின்ன அடிப்படையான விஷயங்களை தான் நான் இது சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் சொல்லி வந்தால் ஓவியுலேஷன் இண்டக்ஷன் என்றது செஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு இன்ஜெக்ஷன் போட்டு முட்டைகளை உருவாக்கி இந்திரியம் எடுத்து ஐயுஐ என்று செய்யலும். அந்த ஐயுஐக்குரிய ஆண்கள்ல இருந்து மட்டும்தான் பொம்பளைக்கு தான் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். தன்னை மனைவிக்கு இன்னும் ஒரு இடத்துல டோனஸ். நாங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற காலத்தில் அங்கே ஒரு டாக்டர் ஒன்று இருந்தார். எங்களோட பொடியை மாட்டு வந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெர்ம் பேங்க் இருக்குது, அது கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெர்ம் ஒன்று கொடுத்து அந்த நாள் 1500 கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு மகாப்புல வந்து அந்த நாள் 1750 ரூபா. அப்போ எங்களோட மற்ற அந்நிய பொடியமார் ஸ்பெர்ம் கொடுத்துட்டு அவங்களான பாட்டில் பேய்த்துடுவாங்க. இந்த ஸ்பெர்ம் பேங்க்கில் வச்சு தாருக்கு இன்ஜெக்ட் பண்ணது தார்ட புள்ள ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி ஒரு முறை இருந்துச்சு. ஆகவே டோனர் இன்செமினேஷன் இயலாது. ஐவிஎஃப் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் போகையிலும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வரையறை உள்ளுக்கு எப்போ தன்னுடைய மார்க்கத்துக்கு உட்பட்ட தன்னை கணவனுடைய ஸ்பெர்மும் தன்னுடைய மனைவியுடைய ஓவமும் சேர்ந்து கருக்கட்டப்பட்டு தன்னுடைய மனைவியினுடைய கருப்பையில் வளர்க்கப்படும் என்றால் மட்டும்தான் இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது. இது தவிர நான் சொன்ன மாதிரி டோனஸ் எப்படி மேலாது, டெம்பரரியாக நீங்கள் எடுக்கிற கருப்பை ஹயரும் மேலாது. இதெல்லாம் பொதுவாக புதுசாக இருந்தாலும் ஆண்களுக்கு பொம்பளைகளுக்கு இந்த விஷயங்கள் இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை தான் இன்றைக்கு திடீர்னு சொல்லி வந்தவங்களோட பேசிக்கொள்ளணும் என்று நான் நினைச்சேன்.